இன்னைக்கு அதிகம் பேர் டிஜிட்டல் பேமெண்ட்டை பயன்படுத்தினாலும் சுருக்கமா சொல்லணும்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதைத்தான் நம்ம யூபிஐயோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுமோ இதை நம்ம ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சிருப்போம். இது வழியா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இன்னமும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா பேங்கோட ஏடிஎம்ல போயிட்டு பணத்தை எடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சிருக்காங்க. யாருக்குன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோல உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் அதிகம் பேர் இன்னைக்கு பயன்படுத்துறோம். போன்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஏதாவது ஒரு யூபிஐயோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை சேவ் பண்ணி அது வழியா பணம் அனுப்புறது, ரிசீவ் பண்றது, பில் பேமெண்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சர்வீஸ் வந்து இந்த யூபிஐயோட தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல வந்துருச்சு. ஆனா அது வழியா நம்ம பணத்தை எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அங்கங்க ஏடிஎம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அங்க போயிட்டு தான் அந்த கார்டை வச்சு பணம் எடுக்க முடியும். யூபிஐ மூலியமா கூட நம்ம பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியும் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த கரன்சியை நம்ம எடுக்கணும்னா ஏடிஎம்ல போயிட்டு ஒரு சில மணித்துளிகள் செலவு பண்ணி பணத்தை எடுக்கணும். அப்படித்தானே? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பணம் எவ்வளவு செலவு ஆகுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வழியா. அதனால நம்ம ஏடிஎம்ல போயிட்டு பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணா நமக்கு தெரியும், நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நல்ல ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நிறைய பேருக்கு இதுதான் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு. இந்த டிஜிட்டல் பேமெண்ட் தான் ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஆனா இப்போ இந்த ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்பிசிஐ ஒரு பெரிய ஆப் வச்சிருக்காங்க. எந்த மாதிரி ஆப்னா, இப்போ நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட ஏடிஎம்ல நீங்க பணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எந்த விதமான டிரான்சாக்ஷனுக்கும் பைசா வசூல் பண்ண மாட்டாங்க. ஆனா பேங்கே அல்லாத ஏடிஎம்லாம் இருக்கு, நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஏடிஎம்ல போயிட்டு நீங்க பணம் எடுத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கு. அதாவது சிட்டியா இருந்தா அதிகபட்சமா ஒரு 5 தடவை நீங்க ஃப்ரீயா பணம் எடுத்துக்கிடலாம். அதுக்கு மேலனா அவங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இவ்வளவு அமௌண்ட் வந்து வசூல் பண்ணுவாங்க. அதே இது வந்து ஒரு சிட்டி அல்லாத ஒரு கிராமப்புறமா இருக்கு, இல்ல ஒரு நகராட்சி லெவல்ல இருக்கு அப்படின்னா அங்க வந்து லிமிட் வந்து ஒரு 3 தடவை நீங்க வந்து பணம் எடுத்துக்கலாம் ஃப்ரீயா. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த என்பிசிஐ வந்து ஆர்பிஐக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்ஸ் இவங்க வந்து அதிகமா எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஏடிஎமோட டிரான்சாக்ஷன் ஃபீஸை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தான் இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்பிசிஐ ஆர்பிஐக்கு லெட்டர் அனுப்புறாங்க. இப்போ ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அவங்களும் அப்ரூவ் கொடுத்துறாங்க. இப்போ நார்மலா நான் சொன்ன மாதிரி சிட்டி சைட்லனா 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கு மேலனா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு அமௌண்ட். இப்போ மினிமம் அவங்க எவ்வளவு பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 17 ரூபா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. அந்த லிமிட் தாண்டினதுக்கு அப்புறம் 2 ரூபா நாங்க ஆட் பண்ண போறோம். இப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு 19 ரூபா நீங்க பே பண்ண வேண்டிய வரும். பணம் எடுத்தாலும் சரி அதுக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும்? 19 ரூபா நீங்க பே பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, நீங்க ஒரு ஏடிஎம்ல அந்த லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க வந்து பணத்தை செக் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து 6 ரூபாய் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல 1 ரூபா ஆட் பண்ணி 7 ரூபா வசூல் பண்ண போறாங்க. பணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அதோட அமௌண்ட் 19 ரூபா. இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னா ஏடிஎம் வழியா உங்களுக்கு 7 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விவரத்தை என்பிசிஐ பதிவு பண்றாங்க. இது எப்போ அமலுக்கு வருதுன்னா 1 மே 2025 அமலுக்கு வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது யாரு அப்படின்னு கேட்டா பேங்க்காரங்க ஏடிஎம் வச்சிருப்பாங்க. அது அல்லாத நபர்கள் வந்து இண்டிவிஜுவலா வந்து ஏடிஎம்ல வச்சிருப்பாங்கல்ல, அதாவது ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கி ஏடிஎம் ரன் பண்றாங்கல்ல, அவங்க தான் இந்த ரிக்வெஸ்டே பண்றாங்க. எங்களுக்கு இது கட்டுப்படி ஆக மாட்டுக்கு, எங்களுக்கு இந்த செலவினங்கள் அதிகமா இருக்கு, அதனால நீங்க இந்த டிரான்சாக்ஷனோட ஃபீஸை வந்து அதிகரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்பிசிஐ வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. என்பிசி ஆர்பிஐக்கு லெட்டர் அனுப்புறாங்க, அவங்களும் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ஸோ நண்பர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பேங்க் அல்லாத ஏடிஎம்ல போயிட்டு நீங்க பணம் எடுத்தீங்கன்னா கணக்குல வச்சுக்கோங்க, சிட்டில மட்டும்தான் 5 தடவை ஃப்ரீ, சிட்டி அல்லாத நகரங்கள்ல நீங்க 3 தடவை தான் ஃப்ரீயா எடுக்க முடியும், பணத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ண முடியும். அதிகபட்சமா 19 ரூபா வசூல் பண்ணுவாங்க.
நீங்க ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகபட்சமா 7 ரூபாய் உங்களுக்கு வசூல் பண்ணுவாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யாரெல்லாம் ஏடிஎம் அதிகமா பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல பதிவு பண்ண விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாரெல்லாம் ஏடிஎம் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு குறிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பலனை அவங்களும் அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் யூடியூப் காரன் இல்ல யூடியூப் விதைச்சு விட்டுருக்கேன், அதை ஒன்று தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுவீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்